அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். என் தந்தையையும் தமையனையும் அயோத்தியிலிருந்து அகற்றியதன் மூலம் என் 2 கண்களையும் நீ பறித்து விட்டாயே என்று பரதன் பேசுதல். பாடல் எண் 857. தயரதராம் மன்னருக்கு தாரமாக இணைந்தாயே, மயங்கியதால் புத்தி கெட்டு மன்னர் உன்னை அணைந்தாரோ, பெயர் போலும் தமையனை கான் பெயர்த்த புயல் என நின்றே, கயமையே நீ எண்ணிரண்டு கண்ணொளியும் அணைத்தாயே. இதுவே 857வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். தயரதராம் மன்னருக்கு தாரமாக இணைந்தாயே என்ற முதல் வரிக்கான விளக்கம், தயரத மன்னராகிய என் தந்தைக்கு உரிய 3 மனைவியருள் நீயும் ஒருத்தியாக இணைந்து அவருடைய இல்லற வாழ்க்கையில் நீயும் ஒன்றர கலந்துள்ளாய். மயங்கியதால் புத்தி கெட்டே மன்னர் உன்னை அணைந்தாரோ. ஆனால் நல்ல மனைவியர்களை பெற்றிருந்த என்னுடைய தந்தைக்கு நீயும் ஒரு மனைவியாக எவ்வாறு அவருடைய இல்லற வாழ்க்கையிலே இணைந்தாய்? ஒருவேளை என்னுடைய தந்தையானவர் உள்ளம் மயங்கி கிடந்த நிலையிலே அவருடைய புத்தியும் கெட்டு போய் உன்னை ஒரு மனைவியாக அவர் ஏற்றுக்கொண்டு விட்டாரோ, பெயர் போலும் தமையனை கான் பெயர்த்த புயல் என நின்றே. பெயர் என்கிற பெருமழையை போல், பருவ மழையை போல், நன்மையை செய்யக்கூடிய மழையை போல் மக்களுக்கு உதவி வந்த என்னுடைய தமையராகிய ராமனை கான் பெயர்த்த புயல் என்கிற வகையிலே ஒரு புயலானது மழையை அள்ளிக்கொண்டு வேறொரு இடத்திலே தள்ளி விடுவதை போல் என்னுடைய தமையராகிய ராமனை வனத்தின் உள்ளே நீ கொண்டு தள்ளிவிட்டாய். கயமையே நீ எண்ணிரண்டு கண் ஒளியும் அணைத்தாயே. அவ்வாறு ஒரு புயலை போலவே நீ நின்றவாறே கயமை கொண்ட உள்ளத்துடன் கயமையின் வடிவமாகவே செயல்பட்டு என்னுடைய 2 கண்களாக, கண்களின் ஒளியாக திகழ்ந்த என்னுடைய தந்தையையும் தமையனையும் நீ என்னிடம் இருந்து பிரித்ததன் மூலமாக என்னுடைய கண்களின் ஒளியாக திகழ்ந்த அவர்கள் இருவரையும் இல்லாமல் ஆக்கி என்னுடைய கண் பார்வையையும் கண் ஒளியையும் நீ முழுதுமாக அணைத்து விட்டாயே. உன்னால் நான் இப்போது கண்கள் இல்லாத ஒரு குருடனை போலவே நான் துன்பப்படும் நிலையை தந்து விட்டாயே என்று பரதன் தன் தாயிடம் கேட்டான். இதுவே 857வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 858வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.